அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மாணவர்களே, மாணவிகளே, உலமாக்களே, அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையினால் நூருல் இதா ஹனஃபி ஃபிக்ஹ் சட்ட கிதாபின் பாடங்களை தொடராக நாம் பார்த்து வந்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹுடைய கிருபையினால் இதுவரை பெரிய தலைப்புகளில் கிதாபு தஹாரத்தை நாம் நிறைவு செய்துவிட்டு கிதாபு ஸலாஹ் என்ற பாடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். தொழுகை சம்பந்தப்பட்ட முக்கியமான பல பாபுகள், பல ஃபசுல்கள், பல பிரிவுகளை நாம் தொடராக இந்த பாடத்தில் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் கடந்த 46வது பாடத்தை நாம் நிறைவு செய்துவிட்டு இப்போது 45ஐ நிறைவு செய்துவிட்டு 46வது பாடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். 45 பாடங்கள் அல்லாஹுடைய கிருபையினால் இதுவரை நிறைவு பெற்றிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலா கடைசி வரை இந்த கிதாபை தெளிவாக படித்து உணர்ந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை நமக்கு தந்தல் புரிவானாக. இன்றைய 46வது பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, அதே தொழுகையின் சுன்னத்துகள் கடந்த 45இல் நாம் துவக்கினோம். தொழுகையினுடைய அந்த சுன்னத்துகளில் பகுதி 2ற்கு நாம் இன்றைக்கு நாம் வந்திருக்கிறோம். நேற்று நாம் இதற்கு முன்பு நாம் கூறியது போல 51 சுன்னத்துகள் தொழுகையில் இருக்கிறது. இந்த கிதாபினுடைய ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய ஆய்வின் பிரகாரம் 51 சுன்னத்துகள் இருந்தாலும் அந்த 51 சுன்னத்துகளை தனித்தனியாக சொல்லிக் கொண்டு வந்தார்கள். அதிலே நாம் தொடராக இன்றைக்கு நாம் அந்த 51 சுன்னத்துகளை 2 பகுதிகளாக பிரித்து இன்றைக்கு 2ஆம் பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கிருபையினால் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து இதுவரை நடைபெற்று வருகிறது. தங்களுடைய துவா பரக்கத்தினாலும் ஆதரவுகளினாலும் இந்த சேவைகள் தொடராக நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த சேவை இறுதி வரை சிறப்பாக நடைபெறவும், இந்த சேவைகள் மூலமாக பல மக்கள் பயன்பெறவும், இது நம்முடைய ஆகரத்திற்கான சதகத்துல் ஜாரியாவாக அமையவும், நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு தங்களுடைய ஆதரவுகளை துவாவின் மூலமாகவும் பொருளாதாரத்தின் மூலமாகவும் தாங்கள் தரலாம். அக்கவுண்ட் விவரங்களும் QR ஸ்கேனிங் கோடும் தங்களுக்காக வேண்டி வழங்கப்பட்டுள்ளன. நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்லாஹ் நல்லருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். மேலானவர்களே, கடந்த 16வது சுன்னத்திலே நாம் பார்த்தது 5 வேளை தொழுகையில் 3 விதமாக சூறாக்களை ஃபுகஹாக்கள் பிரித்திருக்கிறார்கள். அதாவது ஃபஜரிலும் தொஹரிலும் திவாலே முஃபஸ்ஸல் என்று சொல்லப்படக்கூடிய சூரத்துல் ஹுஜராத் 26 ஜுசுவில் இருக்கக்கூடிய சூரத்துல் ஹுஜராத்திலிருந்து சூரத்துல் புரூஜ் வரை ஃபஜரிலும் தொஹரிலும் ஓதுவது சுன்னத்தாகும். அதற்கு பிறகு அசரிலும் இஷாவிலும் சூரத்து தாரிக் வஸ்ஸமாஇ வத்தாரிக் என்ற சூறாவிலிருந்து சூரத்து அல் பையின லம் யகுனில் லதீன கஃபரு என்று துவங்கக்கூடிய 30 ஜுசுவினுடைய 3/4 ஜுசுவினுடைய நிறைவில் இருக்கக்கூடிய சூரத்துல் பையினா வரை அவுசாத்தி முஃபஸ்ஸல், அசரிலும் இஷாவிலும் அதை ஓதுவது சுன்னத்தாகும். அடுத்தபடியாக சூரத்து ஜில்சால் இதா ஜுல்சிலா சூறாவிலிருந்து அந்நாஸ் வரை மக்ரிபில் இந்த சூறாக்களை ஓதுவது சுன்னத்தாக இருக்கின்றன என்று நாம் தெளிவாக பார்த்தோம். ஆக இந்த சுன்னத்துகளை நாம் பேண வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் சூழ்நிலைக்கு தகுந்தால் போல் இந்த சுன்னத்தான சூறாக்களை நாம் பேண வேண்டும் என்பதையும் இந்த இடத்துல நாம் கவனிக்க தவறிவிடக்கூடாது. உதாரணமாக, இமாமுடைய தொழுகை நேரத்தில், ஜமாத்துடைய தொழுகை நேரத்தில் ஒரு பெருங்கொண்ட கூட்டம் ஒழுவில் இருக்கிறது, ஜமாத்தில் சேருவதற்காக வேகமாக வந்து கொண்டிருக்கிறது என்றால், அந்த நேரத்தில் இமாம் அந்த மக்களுடைய அந்த ஜமாத்தினுடைய வருகைக்காக ஜமாத் அவர்களுக்கு விடுபடக்கூடாது என்பதற்காக இமாம் சற்று சூறாக்களை நீட்டி ஓதுவது சிறப்பானதாக, முஸ்தஹப்பானதாக இருக்கிறது, சுன்னத்தாகவும் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு சூழ்நிலையை பார்க்கிறோம். கடுமையான மழை, கடுமையான புயல், மழை நீர் தொழுகையாளிகள் மீது படக்கூடிய அளவுக்கு தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும் பொழுது, அல்லது குழந்தைகள் பீரிட்டு அழுவும் பொழுது, தொழுகைக்கு நடுவில் ஏதேனும் அசம்பாவிதங்களை இமாம் உணரும் பொழுது, இது போல உள்ள நேரத்திலே அந்த தொழுகையை இயன்றவரை சுருக்கி தொலை வைப்பது இமாமுக்கு சுன்னத்தாக சிறப்பான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது.
எனவே இமாம் ஆகிறவர் சூழ்நிலைகளை கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதை ஃபுகஹாக்கள் தெளிவுபடுத்துவார்கள். ஒரு ஹதீஸில் நாம் பார்க்கிறோம், நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் அம்ம பின் நாஸி ஃபல்யுஹஃபிஃப், யார் மக்களுக்கு இமாமத் செய்கிறாரோ அவர் லேசான முறையில் நடந்து கொள்ளட்டும். தொழுகையை நீட்டி, அளவுக்கு அதிகமாக தொழுகை கியாம் ருக்கு சுஜூதை நீட்டி முக்ததிகளுக்கு சிரமத்தை தர வேண்டாம் என்பதாக நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஒரு தடவை சஹாபாக்களில் ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு தொழுகையை நீண்ட நேரம் தொலை வைத்த அந்த விஷயம் நபி அவர்களிடம் புகாராக போகும்போது நபி அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து, அஃபித்தீனுன் அந்த அஃபத்தானுன் அந்த, என்ன நீ குழப்பவாதியா என்று கேட்கும் அளவுக்கு நபி அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள். எனவே இமாமுடைய கராத் முக்ததிகளுடைய சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் இருக்க வேண்டும். கடைசியாக சொன்னார்கள், முசாஃபிராக இருந்தால் எந்த சூறாவை வேண்டுமானாலும் திருக்குரானிலிருந்து ஓதிக்கொள்ளலாம். இந்த அவுசாத்தி முஃபஸ்ஸல், அதே போல திவாலை முஃபஸ்ஸல், கிசானை முஃபஸ்ஸலுடைய இந்த சுன்னத்தான விஷயம் முகீம்களுக்கு மாத்திரம்தான், அதுவும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு செய்ய வேண்டும் என்பதை நாம் இங்கே பார்த்து வருகிறோம். அஸ்ஸாபிஉ அஷர், 17வது சுன்னத், இதாலத்துல் ஊல ஃபில் ஃபஜ்ரி ஃபகத், ஃபஜருடைய தொழுகையில் மட்டும் முதல் ரக்காத்தை நீட்டுதல் இமாமுக்கு சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. ஃபஜருடைய தொழுகையில் மட்டும் ஹனஃபி சட்டத்தினுடைய முஃப்தாபிஹி கருத்து, ஃபத்வா கொடுக்கப்பட்ட கருத்து என்னவென்றால், ஃபஜருடைய தொழுகையிலே முதல் ரக்காத்தை நீட்டுதல் சுன்னத்தாக இருக்கிறது, சிறப்பான விஷயமாக இருக்கிறது. இரண்டாம் ரக்காத்தை விட முதல் ரக்காத்து நீட்டப்பட வேண்டும். அதற்காண்டி ரொம்ப வித்தியாசம் இருக்கக்கூடாது. சிறிய வித்தியாசங்களோடு முதல் ரக்காத்தை நீட்டுவதும் இரண்டாவது ரக்காத்தை முதல் ரக்காத்தை விட சுருக்கி கொள்வதும் சுன்னத்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அஸ்ஸாமினு அஷர, 18வது சுன்னத் என்னவென்றால், மேலும் ருக்கூஉடைய தக்பீர் சொல்லுதல், இதுவும் சுன்னத்தாகும். ருக்கூஉடைய தக்பீர் சொல்லுதல், ருக்கூஉக்கு போகும் பொழுது அந்த தக்பீர் அல்லாஹு அக்பர் என்று இன்திகாலுடன் தக்பீர், மாறக்கூடிய நிலைமையோடு மாறிக்கொண்டே தக்பீர் சொல்லுவது சுன்னத்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த இடத்தில் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். ருக்கூவுடைய தக்பீர் மிக முக்கியமான தக்பீராக சுன்னத்தாக இருக்கிறது. அத்தாசிஉ அஷர, 19வது சுன்னத், வதஸ்பீஹுஹு ஸலாஸன், ருக்கூவுடைய தஸ்பீஹ், ஹூவுடைய மர்ஜா ருக்கு, ருக்கூவுடைய தஸ்பீஹ் சொல்லுதல் ஸலாஸன் 3 தடவையாக. ருக்கூவுடைய தஸ்பீஹ் குறைந்தபட்சம் 3 தடவை சொல்வது சுன்னத்தாக இருக்கிறது. சுப்ஹான ரப்பியல் அதீம், சுப்ஹான ரப்பியல் அதீம், சுப்ஹான ரப்பியல் அதீம் என்று 3 தடவை தஸ்பீஹ் சொல்வது, அதை விட அதிகப்படுத்துவதற்கும் அனுமதி இருக்கிறது. இந்த ஒற்றைப்படையை இங்கே சூழ்நிலையை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். ஒற்றைப்படையான எண்ணிக்கை இருக்க வேண்டும். அல் அஷ்ரீன், 20வது சுன்னத் என்ன, வஅஹ்து ருக்பதைஹி பியதைஹி, வஅஹ்து ருக்பதைஹி பியதைஹி, அவருடைய ஹீனா அந்த முசல்லி, அவருடைய 2 கைகளை கொண்டு 2 முட்டிக்காலை பிடிப்பது. ருக்பத் முழங்கால் எலும்பை, முழங்காலை அவருடைய 2 கைகளை கொண்டு பிடிப்பது சுன்னத்தாக இருக்கிறது. 2 கைகளை கொண்டு 2 முழங்காலை பிடிப்பது, இதுவும் தொழுகையினுடைய சுன்னத்துகளில் ஒரு சுன்னத். 20 சுன்னத். அடுத்து பார்க்கிறோம், அல் வாஹிது வல் அஷ்ரீன், 21வது சுன்னத் என்ன, தொழுகையினுடைய 21வது சுன்னத்திற்கு நாம் வந்து விட்டோம். வதஃப்ரீஜு அஸாபிஹி வல் மர்அத்து லா துஃபர்ரிஜுஹா, அவருடைய விரல்களை விரித்து வைப்பது. ருக்கூவிலே ருக்கு செய்யக்கூடியவர் அவருடைய அஸாபி என்றால் விரல்கள், தஃப்ரீஜ் என்றால் விரித்து வைப்பது. முழங்கால பிடிக்கிற மாதிரி இருக்கணும், விரல்களுக்கு நடுவில் இடைவெளி இருக்கணும். எனவே அவர்களுடைய விரல்களை விரித்து வைப்பது, பிரித்து வைப்பது. வல் மர்அத்து லா துஃபர்ரிஜுஹா, பெண்ணாகிறவள் அந்த விரல்களை, ஹாவுடைய மர்ஜா அந்த அஸாபி, அந்த விரல்களை அவள் விரிக்க மாட்டாள். வல் மர்அத்து லா துஃபர்ரிஜுஹா, பெண்ணாகிறவள் விரல்களை விரிக்க மாட்டாள். அவளுக்கு விரல்களை விரித்து பிடிக்க வேண்டிய அவசியம் பெண்ணுக்கு இருக்காது. அவள் சும்மா முழங்கால கையை வச்சுக்கிட்டா போதும். ஆண்களாக இருந்தால் விரல்களை விரித்து வைத்து முழங்காலை பிடிக்க வேண்டும். அஸ்ஸானி வல் அஷ்ரி, 21வது சுன்னத் என்ன என்று பார்க்கும் பொழுது, வனஸ்பு சாகைஹி
வனஸ்பு சாகைஹி, அவருடைய இரண்டு கெண்டங்காலை நிறுத்தி வைப்பது, மடக்காமல் நிறுத்தி நேராக நிற்க வைக்கணும். கெண்டங்கால்களை, இந்த தொழுகையானுடைய இரண்டு கெண்டங்கால்களை நிறுத்தி வைப்பது, மடக்காமல் நிறுத்தி வைப்பதும் சுன்னத்தான விஷயமாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், 22 விஷயங்களை நாம் பார்த்து விட்டோம். அடுத்து 23வது சுன்னத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். அஸ்ஸாலிசு வல் இஷ்ரூன், 23வது சுன்னத் என்ன? வபஸ்து வஹ்ரிஹி, எல்லா ருக்குவுடைய நிலை தான் போய்கிட்டு இருக்கு. 21, 22, 23 எல்லாமே ருக்குவுடைய சுன்னத்துகள். வபஸ்து வஹ்ரிஹி, அவருடைய முதுகை நேராக விரிப்பது. பஸ்த் நேராக பாய் விரிக்கிற மாதிரி நடுவுல குனிஞ்சு பின்னாடி தூக்கிக்கிட்டு அப்படி இல்லாம நேராக அவருடைய முதுகை நேராக விரித்திருப்பது. வஹ்ரு என்றால் முதுகு நேரா விரிச்சிருக்கணும். இதுவும் ருக்குவுடைய சுன்னத்துகளில் ஒன்று. அர்ராபிய வல் இஷ்ரூன், 24வது சுன்னத் என்ன? வதஸ்வியத்து ரஸிஹி பிஅஜ்ஸிஹி, அஜ்ஸ் ஜீமுடைய சுக்கூன் வரணும். ஜீமுக்கு தம்மா கொடுத்திருக்கிறாங்க, தம்மா வராது, மராக சுக்கூன் வரும். அவருடைய தலையை அவருடைய பித்தட்டை கொண்டு சரிசமமாக்குவது. தொழுகையாளி தன்னுடைய தலையை தன்னுடைய பித்தட்டை கொண்டு சமமாக ஆக்குவது. அப்போ தலை, அவருடைய முதுகு, அவருடைய பித்தட்டு எல்லாம் அப்படியே சரிசமமா பாய் விரிக்கிற மாதிரி சரிசமமாக இருக்கணும். எல் ஷேப்ல இருக்கணும். எல்லாம் இப்படி தலைகீழா போட்டா இருக்குமோ இங்கிலீஷ்ல, அந்த மாதிரி அவருடைய தலையினுடைய பின்பகுதியும் பித்தட்டும் முதுகும் நேராக இருக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகிறார்கள். அல் ஹாமிசு வல் இஷ்ரூன், 25வது சுன்னத். அஸ்ஸாதிசு வல் இஷ்ரூன், 26வது சுன்னத். 25 மேலும் 26வது சுன்னத் என்ன? வர்ரஃபஉ மினர் ருகூஇ, ருகூவிலிருந்து எழுந்திருத்தல். சில பேர் ருக்கூலிருந்து அப்படியே சஜ்தாக்கு போயிடுவாங்களா, அப்படி செய்யக்கூடாது. ருக்கூவிலிருந்து எழுந்திருத்தல். வல் கியாமு பஅதஹு, ஊடி மர்ஜா ருக்கு, அந்த ருக்குவுக்கு பிறகு நிற்குதல். முத்மஇன்னன், நிம்மதியான நிலையில், நிதானமான நிலையில் தெளிவாக நிற்கணும். இதற்கு பேர் கௌமான்னு சொல்லுவாங்க. கௌமா, இந்த கௌமா நிம்மதியாக நிலையாக நிற்கணும், அவசரப்படக்கூடாது. இதுவும் ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. அஸ்ஸாபி வல் இஷ்ரூன், 27வது சுன்னத். வவதஉ ருக்பதைஹி, அவருடைய இரண்டு முழங்காலை வைப்பது. எப்ப சஜ்தாவுக்கு போகும்போது முதல்ல என்ன செய்யணும்? வதஉ ருக்பத்தை, அவருடைய இரண்டு முழங்காலை வைப்பது. சும்ம யதைஹி, பிறகு அவருடைய இரண்டு கைகளை. சும்ம வஜ்ஹி, பிறகு அவருடைய முகத்தை. லிஸ் சுஜூதி, சஜிதாவிற்காக வேண்டி. சஜிதாவிற்கு போகும் பொழுது அவருடைய இரண்டு முழங்காலை, பிறகு இரண்டு கையை, பிறகு முகத்தை பூமியில் வைப்பது. சஜ்தாவுக்கு போகும்போது இதற்கு முதல்ல முழங்கால் வைக்கணும், அதுக்கடுத்து கையை வைக்கணும், அப்புறம் முகம். இந்த இடத்துல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறணும். மூக்கு பிறகு நெற்றி, மூக்கு பிறகு வஜு, அப்படின்னா முதல்ல மூக்கு பிறகு நெற்றி என்று முகத்தை கடைசியாக வைப்பது. 27 சுன்னத்தை முடிச்சிட்டோம். அஸ்ஸாமினு வல் இஷ்ரூன், 28வது சுன்னத்து. வஅக்ஸுஹு லின்னுஹூதி, எழுந்திருப்பதற்காக. நுஹூதுனா எழுந்திருத்தல், நகதை எழுந்தார். சஜிதாவிலிருந்து எழுந்திருப்பதற்காக வேண்டி அதற்கு மாற்றமாக செய்வது. அதாவது முதலில் முகத்தை எடுப்பது, பிறகு கையை எடுப்பது, பிறகு முழங்காலை எடுத்து நேரடியாக நிற்பது. முகத்தை எடுக்கும்போது முதல்ல நெற்றி, பிறகு மூக்கு என்பதை நாம் கவனமாக இருக்க வேண்டும். அத்தாசிஉ வல் இஷ்ரூன், 29வது சுன்னத்தாகிறது. வதக்பீரு சுஜூதி, மேலும் சஜிதாவுடைய தக்பீர் கூறுவதும். அல்லாஹு அக்பர் என்று மாறி சஜ்தாவுக்கு போய்கொண்டே தக்பீர் சொல்லுவது. அல்லாஹு அக்பர் என்று சஜ்தாவிலிருந்து எழுந்து கொண்டே தக்பீர் சொல்லுவது. இதுவும் முக்கியமான ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. அஸ்ஸலாசு, 30வது சுன்னத் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது இந்த அந்த தக்பீரை தனியாவே சொல்றாங்க. தக்பீர் ரஃபஇ மின்ஹு, சஜிதாவிலிருந்து எழுவதின் தக்பீர் சொல்லுவது. அதாவது சஜ்தாவிலிருந்து நேரம் எந்திரிக்கும் போது அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக்கொண்டே சஜிதாவிலிருந்து எழுந்திருப்பது. இதுவும் சுன்னத்தாக இருக்கிறது. அல்வாஹிது வஸ்ஸலாசு, 31வது சுன்னத் என்ன? வகௌனு சுஜூதி பைன கஃபைஹி,
சஜிதா ஆகியிருப்பது அவருடைய இரண்டு கைகளுக்கு நடுவில். கஃபு என்பதை இடத்திற்கு தகுந்த அர்த்தம் நம்ம வைக்கணும். இரண்டு கைகளுக்கு நடுவில் சஜிதாவில் முகம் இருக்கணும். சுஜூத் என்றால் சஜிதாவில் முகம் இருப்பது அவருடைய இரண்டு கைகளுக்கு நடுவுல கரெக்டா நேரா ரெண்டு சஜிதாவுக்கு மத்தியில முகத்தை வைக்கணும். இதுதான் சஜிதாவுடைய சுன்னத்தாக இருக்கிறது என்பதை இந்த இடத்தில் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். 31 விஷயத்தை நாம் பார்த்து விட்டோம். அடுத்து 32க்கு வந்திருக்கிறோம். வத்தஸ்பீஹுஹு ஸலாஸன், சஜிதாவுடைய தஸ்பீஹ் 3 தடவை சுப்ஹான ரப்பியல் அலா என்று சொல்லுவது. ரைட். இப்போ அஸ்ஸாலிசு வஸ்ஸலாசுன்னு வந்திருக்கிறோம். 33வது சுன்னத். வமுஜாஃபாத்துர் ரஜுலி பத்னஹு, ஆணாகிறவன் அவனுடைய வயிற்றை பிரித்து வைப்பது. முஜாஃபாத் பிரித்து வைப்பது, விலகச் செய்தல். பத்னஹு அவருடைய வயிற்றை, அன் ஃபஹிதைஹி, ஹாவுடைய கஸ்ரா ஹாவுடைய சுகூன் ரெண்டுமே அனுமதிக்கப்பட்டிருக்கு. கஸ்ரா தெளிவான ஒரு யாராபு. அவருடைய இரண்டு தொடைகளை விட்டு அவருடைய வயிற்றை ஆணாகிறவன் பிரித்து வைப்பது. வயிறு தொடையை விட்டு பிரிஞ்சிருக்கணும். வமிர்ஃபகைஹி அன் ஜம்பைஹி, அவருடைய இரண்டு முழங்கை இரண்டு விலாக்களை விட்டு பிரிந்திருப்பது. முஜாஃபாத்து மிர்ஃபகைஹி, இங்க அத்ஃபு இருக்கு. அவருடைய இரண்டு முழங்கை உள்ள எலும்பு உட்பகுதி அவருடைய இரண்டு விலாவை விட்டு பிரிந்திருப்பது. வஸிராஐஹி அனில் அர்தி, அவருடைய கையின் குடங்கை கீழ்ப்பகுதி, கையினுடைய இரண்டு கீழ்ப்பகுதிகள் பூமியை விட்டு பிரிந்திருப்பது. முஜாஃபாத்து இதன் மீது அத்ஃபு செய்யப்பட்டிருக்கு. வஸிராஐஹி, அவருடைய கையினுடைய இரண்டு பின்பகுதிகள் பூமியை விட்டு பிரிஞ்சிருக்கணும். பூமியோட ஒட்டி கையை வைக்கக்கூடாது. பூமியிலிருந்து எடுக்கணும். உள்பகுதி விலாவை விட்டு பிரிஞ்சிருக்கணும். வயிறு தொடையை விட்டு பிரிஞ்சிருக்கணும். அர்ராபிஉ வஸ்ஸலாசூன், 34வது சுன்னத் என்னவென்றால் இன்ஹிஃபாதுல் மர்அதி, பெண்ணாகிறவள் சாய்த்து கொள்ளுதல், தன்னுடைய உடலை முற்றிலுமாக சாய்ப்பது. வலஸ்குஹா, தன்னுடைய அந்த பெண்ணாகிறவள் ஒட்டச் செய்தல். ஹானா மர்அத், அந்த பெண்ணாகிறவள் ஒட்டச் செய்வது. பத்னஹா அவளுடைய வயிற்றை. பிஃபஹிதைஹா, அவளுடைய இரண்டு தொடைகளோடு அவளுடைய வயிற்றை ஒட்டச் செய்தல், சாய்ந்து கொள்ளுதல். ரொம்ப குறுகி இருக்கணும், பெண்ணுடைய சஜ்தா குறுகி இருக்கணும். வல் கௌமது, ருக்கூக்கு பிறகுள்ள அந்த சிறுநிலை, தமிழ்ல சிறுநிலைன்னு சொல்லுவாங்க, அந்த சிறுநிலை தெளிவாக நிற்பதும் சுன்னத்தாக இருக்கிறது. சரிங்களா? வல் ஜல்சத்து பைன சஜிதத்தைனி, 36வது சுன்னத், இரண்டு சஜிதாவுக்கு மத்தியில் சிறிய அமர்வு அமருதல். இதுவும் முக்கியமான சுன்னத்தாக இருக்கிறது. இரண்டு சஜிதாவுக்கு மத்தியில சிறிய அமர்வு அமருதல். 37வது சுன்னத்திற்கு வந்து விட்டோம். வவதுல் யதைனி அலல் ஃபஹிஸைனி, இரண்டு கைகளை வைப்பது. அலல் ஃபஹிஸைனி, இரண்டு தொடைகளின் மீது. எப்போ? ஃபீமா பைன சஜிதத்தைனி, இரண்டு சஜிதாக்களுக்கு மத்தியில் உண்டான நிலையிலே, இரண்டு சஜிதாக்களுக்கு மத்தியில் உள்ள நிலையில். கஹாலத்தி தஷஹுதி, தஷஹுதுடைய நிலையை போல, தஷஹுதுடைய அமருதலிலே எப்படி இரண்டு தொடைகள் மீது இரண்டு கைகளை வைப்பாரோ அதே போல இரண்டு சஜ்தாவுக்கு மத்தியில் உள்ள ஜில்சாவிலும் இரண்டு கைகளையும் தொடைகள் மீது வைப்பது. கைகளை தொங்க விடாமல் தொடைகள் மீது வைக்கணும். அடுத்து 38வது சுன்னத்துக்கு வந்திருக்கிறோம். وَإِفْتِرَاشُ رِجْلِهِ الْيُسْرَى وَنَصْبُ الْيُمْنَى, அவருடைய இடது காலை விரிப்பது, வலது காலை நிறுத்தச் செய்வது. பொதுவாக உட்காரும் போது இடது கால் விரிச்சு வலது காலை நிறுத்தி இடது காலின் மீது தன்னுடைய பித்தட்டை வைத்து உட்காருதல் ஆண்களுடைய அமர்வாக இருக்கிறது என்பதை நாம் இதுவரை 38 சுன்னத்துகளாக நாம் பார்த்து விட்டோம். அடுத்து பெண்ணுடைய அமருதல் எப்படி இருக்கணும்? 39வது சுன்னத்திற்கு வந்து விட்டோம். தவர்ருக்குல் மர்அதி, பெண்ணாகிறவள் தவர்ருக் செய்தல். தவர்ருக் என்றால் கீழே அதற்கான விளக்கத்தை போடுறாங்க. துஹ்ரிஜு ரிஜ்லைஹா, அவளுடைய காலை வெளியாக்குவாள். மின் ஜானிபிஹில் ஐமன், அவளுடைய வலப்புறத்திலே. துமக்கினு வரிகஹா மினல் அர்து, அவளுடைய பித்தட்டை பூமியில் படச் செய்வாள், பூமியில் இருக்கச் செய்வாள். இதுதான், அதாவது அவளுடைய கால் இரண்டும் வலப்பக்கமாக வெளியே வந்துடணும், பித்தட்டு தரையில உட்காரணும். இதான் பெண்களுடைய தவறுக்கு என்ற முறை. ஆண்கள் தவறுக்கு செய்வது சுன்னத்து கிடையாது, பெண்கள் தவறுக்கு செய்வது சுன்னத்தாக இருக்கிறது. தவறுக்கு என்ன என்று நாம் பார்த்து விட்டோம். 40வது சுன்னத்திற்கு நாம் வந்து விட்டோம்.
அல்ஹம்துலில்லாஹ். அல் அர்பஊன் 40வது சுன்னத். வல் இஷாரத்து ஃபி ஸஹீஹி, சரியான கருத்துப்படி இஷாரா செய்வது, சமிக்ஞை செய்வது தஷஹுதுல் எதை கொண்டு? பில் முசப்பிஹா, தஸ்பீ செய்யக்கூடிய ஷஹாதத்துடைய விரலை கொண்டு. முசப்பிஹா ஷஹாதத்துடைய விரலை கொண்டு. இந்த ஷஹாதத்தி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஷஹாதத்துடைய நேரத்தில் இஷாரா செய்வது. யர்ஃபஉஹா இன்தன் நஃபி, நஃபி செய்யக்கூடிய இல்லை என்ற வாசகம் வரும் பொழுது அந்த விரலை அவன் உயர்த்துவான். ஹா என்றால் ஹாவுடைய மர்ஜா முசப்பிஹா, அந்த விரலை உயர்த்துவான். எப்போ? இந்த நஃபி, நஃபி செய்யும் பொழுது. லா இலாஹ, அஷ்ஹது அல்லா இலாஹ என்று சொல்லும் பொழுது விரலை உயர்த்தணும். அதாவது நாம சொல்றோம் வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்று நம்முடைய நாவில் நாம் சொன்னாலும் விரல்ல இஷாரா பண்றோம், இல்ல ஒருத்தர் இருக்கான், அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி. ல இலாஹ என்று இல்லை என்று நஃபி செய்யும் பொழுது விரல்களை உயர்த்த வேண்டும். வயதஉஹா இன்தல் இஸ்பாதி, இல்லல்லாஹ் என்று அல்லாஹ்வை தரிப்படுத்தும் பொழுது, இஸ்பாத் என்றால் தரிப்படுத்துதல், தரிப்படுத்தும் பொழுது அதே விரலை கீழே வைப்பது, கீழே விட்டு விடுவது, வைத்து விடுவது. அப்போ இல்லல்லாஹும் சொல்லும் போது விரலை கீழே விட்டுறணும், ல இலாஹன்னு சொல்லும் போது விரலை உயர்த்தணும். வகிராஅத்துல் ஃபாத்திஹத்தி ஃபீமா பஅதல் ஊலையைன், ஃபாத்திஹா சூரா ஓதுதல், ஃபாத்திஹா சூரா ஓதுதல் எப்போ? ஃபீமா பஅதல் ஊலையைன், முதல் 2 ரகாத்திற்கு பிறகுள்ள 3 ரகாத்துள்ள தொழுகையா இருந்தால் 3வது ரகாத்திலும், 4 ரகாத்துள்ள தொழுகையா இருந்தால் 3வது 4வது ரகாத்தில் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவது வாஜிபு கிடையாது, மாறாக சுன்னத்தாக இருக்கிறது. 42வது சுன்னத்தில் பார்க்கிறோம். வஸ்ஸலாத்து அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் ஜுலூஸில் அഖீரி, இறுதி அமர்விலே, எல்லா தொழுகையினுடைய இறுதி அமர்விலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத் ஓதுதல், தஷஹூதிற்கு பிறகு அந்த தரூது இப்ராஹிம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பிரபலியமான ஸலவாத்தை ஓதுவது சுன்னத்தாக இருக்கிறது. 43வது சுன்னத். வத்துஆஉ பிமா யுஷ்பிஹு அல்ஃபாதல் குர்ஆன், குர்ஆனுடைய வார்த்தைக்கு ஒப்பான ஒரு துஆவை கொண்டு, குர்ஆனுடைய வார்த்தைகளுக்கு ஒப்பான ஒரு துஆவை கொண்டு துஆ கேட்குதல், துஆ ஓதுதல். அல்ஃபாதல் குர்ஆனி வ சுன்னதி, குர்ஆன் மேலும் ஹதீஸுடைய வாசகங்களுக்கு ஒப்பான ஒன்றை கொண்டு துஆ கேட்பது, ஓதுவது. லா கலாமன் நாசி, மக்களுடைய பேச்சை கொண்டு ஒப்பான விஷயங்கள் கேட்கக்கூடாது. குர்ஆன் ஹதீஸில் கற்பிக்கப்படக்கூடிய அல்லாஹும் மக்ஃபிர்லி வலி வாலிதைய அல்லது அல்லாஹும் இன்னி ظلمت நஃப்ஸி போன்ற இது போன்ற சுன்னத்தாக்கப்பட்ட குர்ஆன் ஹதீஸுக்கு ஒப்பான துஆக்களை கொண்டு துஆ கேட்பது, அல்லது ரப்பனா ஆத்தினாவை கொண்டு துஆ கேட்பது. 44வது சுன்னத். வல் இல்திஃபாத்து யமீனன், வலது பக்கமாக திரும்புதல். சும்ம யசாரன், பிறகு இடது பக்கமாக திரும்புதல். பித் தஸ்லீமத்தைனி, 2 சலாம்களை கொண்டு. 45 வனியத்துல் இமாம், இமாம் நியத் செய்தல். யாரை? சலாமுடைய நேரத்தில் இமாமுடைய நியத் யாருக்கு இருக்கணும்? அர்ரிஜால, பின்னால் இருக்கக்கூடிய முக்ததியான ஆண்களை நியத் செய்து கொள்ளணும். வல் ஹஃபதத பா, 2வது பாதுகாக்கக்கூடிய வானவர்களை இமாம் நியத் செய்வார். 3வது வசாலிஹல் ஜின்னி, அழகான ஜின்கள், நல்ல ஜின்களை நியத் செய்வார். பித் தஸ்லீமத்தைனி, 2 சலாமை கொண்டு. ஃபில் அஸஹி, சரியான கருத்துப்படி இமாம் இந்த 3 நபர்களை தன்னுடைய நியத்தில் சேர்த்துக் கொள்வார் என்பதை தெளிவுபடுத்துகிறார்கள். 46வது சுன்னத்திற்கு வந்து விட்டோம். என்ன சொல்றாங்க அப்படின்னா, 46வது சுன்னத்திலே முக்ததியுடைய நியத் எப்படி இருக்கணும்? வனியத்துல் மஅமூம், முக்ததியுடைய நியத் இருப்பது இமாமஹு, தன்னுடைய இமாமை, முக்ததி தன்னுடைய இமாமை நியத் வச்சுக்கணும். ஃபீ ஜிஹதிஹி, அவருடைய திசையிலே. எந்த திசையில் இமாம் இருக்கிறார், வலது புறம் என்றால் வலது புறத்திலே, இடது புறம் என்றால் இடது புறத்திலே இமாமுடைய நியத்தை வைத்துக் கொள்ளணும். இமாமுக்கு சலாம் சொல்வதாக நியத் வைத்துக் கொள்ளணும். வ இன் ஹாதாஹு, ஒருவேளை இமாமுக்கு நேராக பின்னாடி அமர்ந்திருக்கிறார் என்றால் நவாஹு, அந்த இமாமை, ஹூ என்றால் அந்த இமாம், அந்த இமாமை நவா முக்ததி நியத் செய்வார். நவாவுடைய ஹுவ முக்ததியின் பக்கம் பார்த்து எழுது, இந்த ஹூ என்பது இமாம் பார்த்து எழுது. இமாமை அந்த முக்ததி நியத் செய்வார். ஃபித் தஸ்லீமத்தைனி, 2 சலாமிலும். மஅல் கௌமி, அந்த மக்களோடு, மக்களையும் சேர்த்துக்கணும். வல் ஹஃபதத்தி, பாதுகாக்கக்கூடிய வானவர்களை சேர்த்துக்கணும். வசாலிஹல் ஜின்னி, நல்ல ஜின்களையும் நியத் வைத்துக் கொள்ளணும், சேர்த்துக்கணும். 47வது சுன்னத். வனியத்துல் முன்ஃபரிதி அல் மலாயிகத ஃபகத், தனியாக தொழக்கூடியவருடைய நியத்
வானவர்களை மாத்திரம் இருக்கணும், மலக்குமார்களை மட்டும் தனியாக தொழக்கூடியவர் நியத் செய்வது சுன்னத்தாக இருக்கிறது. ஏனால் அவரோடு வேறு யாரும் இல்லை, வானவர்கள் மாத்திரம்தான் அவரோடு இருக்கிறார்கள். 48வது சுன்னத்தை பார்க்கிறோம். வஹஃபது ஸானியத்தி அனில் ஊலா, இரண்டாவது சலாமை முதல் சலாமை விட்டு சத்தம் குறைவாக்குதல், சத்தத்தை குறைவாக்குதல் இரண்டாவது சலாமிலே முதல் சலாமை விட்டு. முதல் சலாமுடைய சத்தம் அதிகமா இருக்கணும், இரண்டாவது சலாமுடைய சத்தம் கம்மியா இருக்கணும். 49 ஓ முகாரணத்தகு லி சலாமில் இமாமி, இமாமுடைய சலாமை கொண்டு இவர் இணைந்திருப்பது, ஒட்டி கொள்வது, சேர்ந்து கொள்வது, அல்லது இமாமுடைய சலாம் முடித்தவுடன் சொல்லுவதும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. 50வது சுன்னத் வல் பதாஅத்து பில் யமீன், பிதாஅத்தும் படிக்கலாம். வலது புறத்தை கொண்டு சலாமை ஆரம்பிக்கணும், முதலில் வலது புறம் பிறகு இடது புறம். 51வது சுன்னத் இன்திதாருல் மஸ்பூகி ஃபராகல் இமாமி, தாமதமாக வந்து சேர்ந்து தொழுத முக்ததி எதிர்பார்க்குதல் இமாம் முடிப்பதை, இமாம் தன்னுடைய சலாமை கொண்டு முடிப்பதை முக்ததி மஸ்பூக் தாமதமாக வந்தவர் எதிர்பார்க்க வேண்டும். அதற்கு பிறகுதான் அவர் தன்னுடைய விடுபட்ட ரகாத்திற்காக வேண்டி எழுந்திருக்க வேண்டும் என்று இதுவரை 51 சுன்னத்துகளை கூறிவிட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.